வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் நந்தன் திரைப்படத்தை பற்றியும் இயக்குனர் மற்றும் நடிகருமாகிய சசிகுமாரை பற்றியும் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து நந்தன் திரைப்படத்தை பார்க்காதீர்கள். அதே போல் நடிகரும் இயக்குனருமாகிய சசிகுமார் என்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்தவர், யாதவ சமூகத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் இந்த ஒரு திரைப்படத்தை மட்டும் தயவு செய்து முதலியார், யாதவர், பிள்ளைமார், நாயுடு, ரெட்டி, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் தயவு செய்து பார்க்காதீர்கள். அதாவது இடைப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. என்ன காரணத்துக்கு அப்படின்னா, நான் ஜாதி ரீதியாக மோதலை உருவாக்கலை, ஜாதி ரீதியாக பிரிவினையை உருவாக்கலை. சசிகுமார் என்னுடைய இடையர் சமூகத்தை சேர்ந்தவர். என்னுடைய ஜாதியிலேயே நந்தகுமார், நந்தகோபால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நந்தா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தில் அணையா அப்படின்னு சொல்லி அர்த்தம். நந்தா விளக்கு, அணையா விளக்கு அப்படின்னு அர்த்தம். என்னவோ இந்த நந்தன்ற பேரே தலித்துக்கு மட்டும்தான் உரித்தானது. அந்த என்ன சொல்கிறது, திருநாளை போவார் என்கிற நந்தனாரை சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ளே நுழைய வச்சு தீட்சிதர்கள்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், கரிகாலன், சுபவீர பாண்டியன், இந்த தீகா குரூப்பெல்லாம் என்னவோ நந்தனை தீட்சிதர்கள் எரிக்கும்போது இவனுங்களாம் பக்கத்தில் உட்காந்து சேர் போட்டு வேடிக்கை பார்த்தா மாதிரியே பேசுவானுங்க. இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா, நந்தனை தீட்சிதர்கள் எரிச்சதை நீங்கள் கண்ணார பார்த்துட்டு இருந்தீங்களே, அப்போ போய் தடுத்துருக்கலாமே. உண்மை என்னென்னா, இவனுங்களுக்கெல்லாம் ஆன்மீகமே தெரியாது, பெரிய புராணம்னா என்னன்னே தெரியாது. அதே போல் நந்தன் எப்படி இறைவனோடு ஜோதியில் கலந்து விட்டாரோ, அதே போல் பிராமண சமூகத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தர் அவரும் இதே மாதிரி தான் இறைவனோடு அக்னியில் கலந்து விட்டார். அதே போல் புகழ்ச்சோழ நாயனார் இவர் கரூரை சேர்ந்தவர். அநேகமாக இவர் கவுண்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. அநேகமாக என்னுடைய கணிப்பின்படி புகழ்ச்சோழ நாயனார் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். இவரும் எப்படி நந்தனார் என்கிற பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரை தீட்சிதருக்கு கொன்னுட்டானுங்கன்னு இவனுங்க சொல்கிறானுங்களோ, அதே மாதிரி புகழ்ச்சோழ நாயனாரும் அக்னி மூலமாக இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டார். அதே போல் ஆண்டாளை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த அம்மா மானிட பிறவி எடுத்து அவங்கள பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் பெருமாளோட ஜோதியில் கலந்துட்டாங்க. அதே போல் வள்ளலார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தொடர்ந்து திருவாசகம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆன்மீக ரீதியான புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அவரும் பார்த்திங்கன்னா குறிப்பாக திருவாசகத்தை படிச்சுட்டு தான், திருவாசகம் பெரிய புராணத்தெல்லாம் படிச்சுட்டு அவரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மரணத்தை இறைவனோட ஜோதியில் ஐக்கியமாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடிச்சுக்கிட்டார். அதே போல் சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சங்கரன் கோயிலில் ஒரு சிலர் பூலித்தேவர் அப்படின்றாங்க, ஒரு சிலர் இந்த மருது சகோதரர்களை யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலுக்குள்ளே ஒரு அறையில் பூலித்தேவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக பூலித்தேவர் சங்கரங்கோயிலில் ஒரு அறையில் ஒளிஞ்சதும் அவர் இறைவனோடு ஜோதியில் ஐக்கியமாகி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அநேகமாக முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது இந்த நந்தன்றவர் தலித் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், கரிகாலன், சுபவீர பாண்டியன், இந்த கூமுட்டைங்களாம் என்ன சொல்லுதுங்கன்னா, இதுங்களுக்கெல்லாம் பெரிய புராணமும் தெரியாது, திருவாசகமும் தெரியாது, ஆன்மீகமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் நந்தனாரை எரித்து விட்டார்கள், பிராமணர்கள் எரித்து விட்டார்கள், கொளுத்து விட்டார்கள் அப்படின்னு இதுங்க கதை கட்டி விட்டு இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்காங்க இல்லையா, பட்டியலின சமூகம், பழங்குடியின மக்கள், அதற்கு பிறகு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து மக்கள் மனசில் விஷ விதையை தூவி விடுறாங்க. நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தா நந்தனார் தானாகவே விரும்பி இறைவனோடு கலந்திருக்கிறார் அப்படின்றதான் உண்மையானது. இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இந்த சசிகுமாரை போன வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் ஒரு சின்ன சிவன் கோயிலில் பார்த்தேன்.
அவர் வந்து அன்றைக்கி யார்கிட்டையும் பெருசாக பேசலை. நானும் சரி அவர் வந்து பேச விரும்பலை. எனக்கு அவரை முன்ன பின்ன தெரியாது, அவருக்கும் என்னை முன்ன பின்ன தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவர் திரைப்படத்தில் வந்து இயக்குனராக இருக்கார், படத்தில் நடிக்கிறாரு, அவருடைய படங்கள்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆனால் 2 பேருமே நேரடியாக நண்பர்கள் கிடையாது. அவர் வந்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர், எங்கள் ஊர் பக்கம், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவர் அன்றைக்கி யார்கிட்டையுமே பேசலை. விடிய விடிய ஒரு சின்ன சிவன் கோயிலில் மகா சிவராத்திரி கொண்டாடினார். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து சிவனை வந்து ரொம்ப உருகி வேண்டுறதுனால கூடிய சீக்கிரமே இவருக்கு வந்து சிவபெருமான் ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வருவார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருமாளை வணங்கினால் பொருளாதார ரீதியாக செழிப்பாக இருப்பாங்க. சிவனை கும்பிடுறவங்களுக்கு புகழ் வந்து சேரும். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஆன்மீகவாதியாக சொல்கிறேன், பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு செல்வம் வந்து சேரும், சிவனை வணங்குபவர்களுக்கு புகழ் வந்து சேரும். அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து சிவன் மேலே இவர் ரொம்ப பக்தியோடு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே சசிகுமாரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நினச்சேன். இப்போ அந்த நந்தன் திரைப்படத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி சசிகுமாருக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த நந்தன் திரைப்படத்தை யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ், தீகா குரூப்பை சேர்ந்த அனைத்து ஊடகங்களும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. சரி, அவங்க தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனும் ப்ரொமோட் பண்ணதான் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. தயவு செய்து இந்த இடத்துல நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நந்தன் திரைப்படத்தை புறக்கணியுங்கள். ஏனென்றால் கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ் சசிகுமாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் அரசியல் ரீதியாக வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பொதுவாகவே தென் மாவட்டத்தில் தான் வந்து சாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதிலும் முக்குளத்தோர் சமுதாயம் வந்து தேவேந்திர குல வேளாளரையோ அல்லது என்ன சொல்கிறது தலித் மக்களையோ ஒடுக்குற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் வித்தியாசமாக புதுக்கோட்டையை மையப்படுத்தி படம் எடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் யார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கியில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறது முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த திருநாவுக்கரசோட பையன். அதே போல் புதுக்கோட்டை அப்படின்னால எனக்கு வந்து ஞாபகம் வர்றது வந்து திருநாவுக்கரசு தான் ஞாபகம் வரும். அவருடைய சொந்த ஊர் அறந்தாங்கி, தீயத்தூர்னு நினைக்கிறேன் நான். அதே போல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறது வேங்கை வயல், புதுக்கோட்டை வேங்கை வயலில் வந்து அந்த குடிக்கின்ற நீரில் வந்து குடிநீரில் வந்து மலத்தை கலந்துருக்காங்க. அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இவங்க வந்து இந்த மதுரை, திருநெல்வேலி இதையெல்லாம் விட்டுட்டு புதுக்கோட்டையை கையில் எடுத்ததுக்கு இந்த கரிகாலன் இருக்கான்ல, கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ், அப்புறம் இந்த சீப்பு செந்தில், இவங்கள மாதிரி ஆளுங்க ஐடியா கொடுத்து தான் சசிகுமாரை இந்த மாதிரி டயலாக்லாம் பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் கவனிக்கலனா கூட பரவாயில்ல, இனிமேல் நல்லா கவனித்து பாருங்கள். அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க சசிகுமாரோட இந்த யூடியூப் ரூட்டர்ஸும் கரிகாலனுக்கும் சீமானுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது தயவு செய்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சசிகுமார் நடித்த நந்தன் திரைப்படத்தை புறக்கணியுங்கள். இந்த திரைப்படத்தை நீங்கள் ஓஹோன்னு ஓட வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதே மாதிரி கதையை வச்சு படம் எடுப்பாங்க. அதே போல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அமீரோட படமாக இருந்தாலும் சரி, அதே போல் மெட்ராஸ் திரைப்படத்தை எடுத்த ரஞ்சித்தோட படமாக இருந்தாலும் சரி, இன்னொன்று பரியேறும் பெருமாள் இந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனராக இருந்தாலும் சரி, வெற்றிமாறனாக இருந்தாலும் சரி, இவங்க படத்துல எல்லாம் குறிப்பாக இந்த விடுதலை படத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. இவங்க படத்துல எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதரை வந்து நிர்வாணமாக காட்சிப்படுத்துகிறாங்க. அல்லது ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து குறிப்பாக பரியேறும் பெருமாள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மீதோ அல்லது தலித் மீதோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அடிக்கிற மாதிரி காட்சிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நிரந்தரமாக முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஆகாமல் பண்ணுறது, நிரந்தரமாக பிராமணர்களுக்கும் தலித் மக்களுக்கும் வந்து நிரந்தர பகை இருக்கணும், இதை வச்சு தான் நாம் அரசியல் பண்ண முடியும்
அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து நிர்வாணமாக ஒரு காட்சியை வச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த நந்தன் திரைப்படத்துலையும் சசிகுமார் வந்து நிர்வாணமாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட. படம் பார்க்கல, படம் பார்க்கவும் போகிறதில்ல. நான் எப்படி படம் பார்க்க போகிறதில்ல முடிவு எடுத்தனோ அதே மாதிரி நீங்களும் தயவுசெய்து முடிவெடுத்து முதலியார், வேளாளர், கவுண்டர், அதற்கு பிறகு ரெட்டியார், நாயுடு, இப்படி வந்து பிசி கேட்டகரியில் வர்றவங்களாம் தயவுசெய்து இந்த திரைப்படத்தை புறக்கணியுங்கள், பார்க்காதீர்கள். டைரக்டர் ரஞ்சித்து, வெற்றிமாறன், இந்த வரிசையில் இயக்குனர் சசிகுமாரையும் சேர்த்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறேன். தயவுசெய்து நந்தன் திரைப்படத்தை பார்த்து கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸ், சுபவீர பாண்டியன், தீகா குரூப் இவங்களெல்லாம் வளர்த்து விடாதீங்க. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வசனங்கள் அனைத்தும் கரிகாலன், யூடியூப் ரூட்டர்ஸால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.